ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீட்டிலே ரொம்ப ஈஸியாக வான்கோழி கிரேவி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம், செம்மையாக இருக்கும். நம்ம சிக்கன் சாப்பிட்ற ஒரே ஃபீல் தான் கொடுக்கும். வெல்கம் டு ஸ்ரீ என் மாம் லைஃப். வான்கோழி 1/2 kg கிட்ட வாங்கியிருந்தோம். கடையிலே சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நம்மளும் இன்னும் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். வான்கோழி சிக்கன் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் ரொம்ப நேரம் நம்ம இதை குக் பண்ண தான் செய்யணும். நான் ஃபஸ்ட்டு இப்போது தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூளும் சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னாலே 15 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ண போகிறேன். இந்த குக்கரில் நான் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த வான்கோழியில் இருக்கிற ஆயில் கன்சிஸ்டன்சியே நல்லா இருக்கு. 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா குக் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த 15 மினிட்ஸ் குக் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த வேக வைக்கும் போது யூஸ் பண்ண தண்ணியையும் நம்ம இதே இதுல நெக்ஸ்ட் குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் குக்கர்ல நல்லா ஆயில் ஆட் பண்ணிட்டு பிரியாணி லீஃப், கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பெரிய சைஸ் ஆனியனும் நல்லா பொடி பொடியா 2 கட் பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருகாம மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆனோன்னு அவசியம் இல்லை. இப்படியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். அப்போவே நம்மளுக்கு ஆனியனும் சூப்பராக குக் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனோடனே ஒரே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியும் லைட்டாக வதங்கினோடனே நம்ம இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம தேங்காய் பால்லாம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கூட நம்மளுக்கு ஹெவி ஆகிடும். ஸோ இதில் தேங்காய் பால் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கினோடனே கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாமே 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வைக்கும் போது யூஸ் பண்ண வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். அடி பிடிச்சிடாமையும் பார்த்துக்கோங்க. வான்கோழி வேக வைக்கும் போது யூஸ் பண்ண அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. வான்கோழி வேக வைக்கும் போது யூஸ் பண்ண தண்ணியை நம்ம குட்டி பேபிஸ் கூட சீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டு இட்லிக்கு தொட்டு சாப்பிட கொடுக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட வான்கோழி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே போரிங்கா நம்ம சிக்கன் மட்டுமே சண்டே எடுக்காம வான்கோழியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, செமையா இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.